welcome to Colorwood Uncut with me, Farina. Red, green, yellow, blue, violet, brown நம்ம லைஃபே கலர்ஃபுல்லாக இருந்தால் தாங்க நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். சினிமாலேயும் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிற கலர்ஃபுல்லான விஷயங்களை கொடுக்க போகிறது தான் நம்ம Colorwood Uncut. நம்ம Colorwood Uncutல ஏதாவது படத்தோடைய ஆடியோ லான்ச் பார்ப்போம், ஷூட்டிங் ஸ்பாட் பார்ப்போம், டீம் இன்டர்வியூ பார்ப்போம். இந்த மாதிரி தான் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதே மாதிரியே ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் இப்போ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, பாருங்க. புதிய நேயர்களுக்கு வணக்கம். நான் நெடுஞ்சாலை படத்தோட ஹீரோ ஆரி பேசுகிறேன். இப்போது இங்கே ஃபிலிம் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன். நான் சினிமாக்காக வாய்ப்பு தேடி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டச்சுலி, அதுக்கு முன்னாடி ஆடும் கூத்துன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து பெஸ்ட் ரீஜனல் லாங்குவேஜ் தேசிய விருது வாங்கின ஒரு படம். சிறந்த தமிழ் பிராந்திய மொழி படமாக ஒரு தேசிய விருது வாங்கிச்சு. எனக்கு அந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட் கிரெடிட். பட் அந்த படம் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் எஸ்பெக்ஜஸ் மூலிமா ரெட்டச்சுலி, அதுக்கப்புறம் மாலை பொழுதுன் மையத்திலே, இப்போது நெடுஞ்சாலை. ஸோ ரெட்டைச்சுலியும் ஆடும் கூத்தும் எனக்கு ஒரு நல்ல அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மாலை பொழுதுன் மயக்கத்திலே ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்துச்சு. இந்த நெடுஞ்சாலை மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை மக்கள் மத்தியிலே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெடுஞ்சாலை பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணி இப்போது இந்த ஃபிலிம் ஃபெஸ்ட்டு எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து அப்கமிங் கேரியரில் கிடைக்கிறது. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் அவார்ட். நான் இந்த அவார்டு வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் கிருஷ்ணா சார். அவர் இல்லைன்னா இந்த இடத்துல இந்த அவார்டு கிடைச்சிருக்கான வாய்ப்பு எனக்கு கிடையாது. ஸோ நான் அவருக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்க நெடுஞ்சாலை. ஸோ அவங்க என்ன நம்பி இந்த படத்துக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்டையர் க்ரூ, நெடுஞ்சாலையோட 2 வருஷமான அந்த கடின உழைப்பு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த இடத்துல என்னை நிற்க வச்சுருக்கு. Mr. Vail Prakash Murugavel, Managing Director of Vail TV, to come on to the stage to present the shalway for Mr. Ari. எவ்வளவோ மீடியாக்களுடைய டாமினேஷன் வேறு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒரு ரசிகர்களால் நடத்தப்படுற இந்த மாதிரியான இளமையான ரசிகர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இது. ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் மூலயமா என்னுடைய ஃபஸ்ட் அவார்டு சினிமாவுக்கு வந்து ரொம்ப வருஷமாக போராடினோம். ஸோ எல்லாருக்குமே வந்து முதல் காதல், முதல் நண்பர்கள், முதல் பள்ளிக்கூடம், முதல் நண்பர், அது எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும். அது மாதிரியான இனிமேல் எத்தனை அவார்டு வாங்கணும், இதுதான் ஃபஸ்ட் அவார்டு சங்கர் நீங்கள் வாங்கிக்கிறேன். ஸோ இந்த முறையில் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியோட ஒரு விஷயங்கள் வந்து மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஓட்டம் காமத்தில் சேர்ந்தது. அப்படிப்பட்ட அப்பாக்களுக்கு மகளுக்குமான விருதுக்காகவே இந்த பதவியில் நன்றி வணக்கம். பாலா சார் கொடுத்த அந்த வாய்ப்பு அண்ட் அவர் கொடுத்த படம் அண்ட் எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எனக்கு ஒரு விதமான பெருமை அண்ட் மிகப்பெரிய சந்தோஷம். பரதேசிக்காக நிறைய ரெகக்னைசேஷன் கிடைக்குது. ஸோ அண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கு அந்த படத்துக்கும் ரொம்ப சந்தோஷம்.
சந்தோஷமா நம்ம தமிழ் சினிமாவில் நடந்த இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்களா? நான் சொல்கிறத விட அதை ஸ்ட்ரெயிட்டாக நீங்களே பார்த்துருங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்ன பேசணும்னு தெரியல எனக்கு. பிகாஸ் என்னோடய ஃபேமிலிக்கு நான் வந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2007 நான் தொடர்ந்து படம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எல்லா முயற்சியிலையும் கூட வந்து என்னை ஒவ்வொரு கட்டத்துலேயும் அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போன முக்கியமானவங்க நீங்கள் தான். இது நான் வந்து ஒரு வார்த்தைக்காகவோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவோ சொல்லலை. இது நான் ஒரு பிளான் பண்ணியோ சொல்லலை. இது உண்மையில மனசுலேருந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் தான் எங்களை எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன பர்சனலாக கொண்டு வந்திருக்கீங்க. என் லைஃப்பில் நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறேன். சொல்கிறேன் மேரேஜ் லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் ஒரு சரியான பர்சனாக நாங்கள் தேர்ந்தெடுக்குன்னு நினைக்கிறேன். ஐம் ஜாயினிங் வித் அம்லா இன் மை லைஃப். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரிவிலேஜ் ஃபார் திஸ். இப்போ தான் இன்விடேஷன் நாங்கள் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி வாண்டட் டு ஸ்டார்ட் டு எவ்ரி ஒன். ஸோ அதனால் ரொம்ப கம்மி டைம்னால தான் சொன்னேன், சார் நம்ம பார்த்து பேசிட்டு நான் போயிடலாம். ஆக்சுவலாக தட்ஸ் வாட் பர்சனல் இன்வைட் எவ்ரி ஒன். அதனால தான். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்காக தான் அவங்கள எல்லாம் சந்திச்சிருக்கேன் இது வரைக்கும். அந்த படத்தை பற்றி பேசலாம், ஹீரோவை பற்றி பேசலாம். இப்போ என் லைஃப் வாழ்க்கையில் ஹீரோ பற்றி எனக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரியும். விஜய் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அண்ட் எப்போவுமே என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே மீடியா உங்களோட எல்லாம் ஒரு இன்னெவிட்டபிள் பார்ட்டாக இருக்கீங்க என் லைஃப்பில். எப்போவுமே நான் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு நிறைய உங்கள் ரிவ்யூஸில் இருந்தாலும் உங்கள் ஆர்டிகல்ஸில் இருந்தாலும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. மைனாவிலேருந்து எனக்கு ஒரு 10 படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஃபேம் எல்லாமே நீங்கள் ஒரு படத்துலேயே கொடுத்துட்டீங்க. அவ்வளோ நம்பிக்கை என் மேலே இருந்தது. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னால் முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கிவிங் மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கோம். பட் எனக்கு இது வரைக்கும் உங்களுக்காக எதுவும் செய்ய முடியல. ஒரு ப்ரெஸ் மீட் பர்சனலாக அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியல. அதனால தான் எங்கிட்ட இருந்து லீஸ்டான இது ரொம்ப லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒகேஷன் எங்கள் 2 பேருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் அது இட் won't be complete without you guys and your support. ஸோ எல்லோரும் bless us and இன்னும் தொடர்ந்து விஜய் இருந்தாலும் எனக்கும் உங்களோட சப்போர்ட் இன்னும் தொடர்ந்து வரணும். தேங்க்ஸ் அ லாட். எல்லோரும் கண்டிப்பாக மேரேஜுக்கு வந்துடுங்க, ஃபேமிலியோடு வந்துடுங்க. ஐம் மேரிங் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணி அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆனோம்னா கண்டிப்பாக அதில் நிறைய போயிருக்கும். பிகாஸ் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக போய் சொல்லுவோம். அவங்கள்ட்ட நம்ம உண்மையாக இருக்க மாட்டோம். நம்மளோட பெட்டர் பர்சனாக காட்டே இருப்போம். ஆனால் ஒரு ஃப்ரெண்டுட்டு அந்த மாதிரி காட்ட தேவையில்லை. ஸோ அதுதான் எனக்கு அமலாவுக்கு இருந்தது. பிகாஸ் வி ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால ஐ நோ ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ், யூ நோ மை ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு இடத்துல கூட நாங்கள் நடிச்சது கிடையாது. நீ இந்த மாதிரி ப்ளஸ்ஸாக காட்டணும், நான் ப்ளஸ் காட்டணும் அப்படி இல்லை. ஸோ ஈக்குவலி தட்ஸ் வாட் ஐம் சேயிங் ஐம் மேரிங் அ பெட்டர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கல்யாணத்துக்கு பிறகு இப்போ இருக்கிற மாதிரி ஃபுல்லி ஃப்ளெஷ்டாக கண்டிப்பாக இருக்காது. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஐ ஒன்ட் பி அ பார்ட் ஆஃப் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. எனக்கு வந்து இப்போ நான் ஏன் சினிமாவில் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு பேஷன் இருக்குது ஃபிலிம் மேலே. ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது எனக்குள்ளே. அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக அவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் வந்தால், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர் வந்தால் ஐ திங்க் அபவுட் இட். பட் ரைட் நவ் மை ப்ரையாரிட்டி ஹேஸ் சேஞ்ச் டெஃபினெட்லி. எனக்கு என்னோடய கரியர் ப்ரையாரிட்டியாக இருந்தது. பட் நவ் விஜய் அவர் லைஃப் தட்ஸ் மை ப்ரையாரிட்டி. ஸோ இஃப் ஐ கேன் பேலன்ஸ் இட் அப்போ தான் யோசிப்பேன் அதை பற்றி. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வரணும். அதே மாதிரி ரிசப்ஷன் ஈவினிங் June 12th வச்சுருக்கோம். ஜூன் ஈவினிங் அதே ஈவினிங் ரிசப்ஷன் வச்சுருக்கோம். இந்த அன்றைக்கும் வந்துட்டு உங்களை நான் வந்து ஒரு ப்ரெஸ் பீப்புளாக பார்க்க விரும்பலை. இது வந்து உங்கள் ஃபேமிலியோட வெட்டிங்காக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் அதை சொல்கிறேன், நான் பிளான்லாம் பண்ணல அப்படின்னு வரதை சொல்கிறேன். பிகாஸ் ஐ வாண்டட் யூ. பிகாஸ் உங்களுக்கு என்ன ஃபோட்டோகிராஃப்ஸ் வேணும், என்ன வீடியோ வேணுமோ நாங்கள் அதை கொடுத்துட்றோம் உங்களுக்கு. நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு வந்து எங்களுக்கு ப்ளெஸ் பண்ணோம், விஷ் பண்ணோம். இதுக்கு மேலே நாங்கள் பண்ண போகிற ஒரு கரியர், நான் என்னோடய கரியரில் ஒவ்வொரு ஜேர்னிலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் உங்கள் பிளெஸிங்ஸாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இப்போது விஷஸ் அண்ட் பிளெஸிங் 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு
போகலாம். பெண் இல்லாத ஊரிலே ஆண் பூ கேட்பதில்லை, நானும் கேட்பதில்லை. பெண்ணே அரசாட்சி செய்யும் இந்த தமிழ் மாநிலத்தில் நான் கேட்டதெல்லாம் ஒரு பெண்ணுக்காக விழா மட்டுமே. Chennai Women's International Film Festival has been my dream, has been an idea, a thought, simple thought, that's it. And the best director of feature film award goes to? No problem, 6 Nuns with the Barefoot Grandmamas. This is the first award. And this is Thank you so much for gracing the event. எல்லாரும் கேக்குறதுக்கு முன்னாடி நான் இந்த क्वेश्चंस உங்களுக்கு கேக்குறேன், வெயிட் பண்ணாம. கோச்சையால நடிச்சிருக்கீங்க, அந்த விஷயத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, ஒரு சில வார்த்தைகள். சவுண்ட் பாத்துறீங்க? I'm really excited to be part of this film. Kalur Punyam அப்படின்னு சொன்னா. First of all, to thank you all because நான் ஒரு படம் பண்ணும்போது நான் சப்போர்ட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு I think because of that I did a film with Rajni sir. So thanks to you all first. Men's category feature film best actress. Any guesses? Tara. உங்களை மாதிரியான டிரெக்டர்ஸ் கொஞ்சமா வரதான் இப்போ பெண்கள் தலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தமிழ் சினிமாவுல ட்ரெண்ட் எப்படி இருக்கு, பெண்களுக்கான ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? In the industry we are getting there. கஷ்டம் தான் இல்ல, it's because it's been we are also I think we are also trying to make our inroads. உள்ள வரணும் அப்படின்ட்டு நாங்களும் போராடிட்டு இருக்கோம். And I think if we are serious and talent வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். So here I've seen so many films here and you see that there's so much talent and I wish all the women who participated in this great success. Women's category short film jury award goes to left and right. உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ சினிமாவில் பெண்கள் கமர்ஷியல் படங்கள் ஏன் எடுக்க முடியல, ஏன் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பெரிய பட்ஜெட் மூவிஸ்ல ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வச்சு எடுக்க முடியல? அதாவது உங்க கேள்விக்கு பதில் வந்து நாங்கள் மாஸ் ஹீரோஸை அப்ரோச்சே பண்ணுறது இல்லைன்னா அது நாங்கள் எல்லாரையும் அப்ரோச் தான் பண்ணுறோம். பட் விமன் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற நிறைய போராட்டங்கள் தாண்டி படம் எடுக்கணும்னு வரும்போது அவங்க வந்து வெறும் ஒரு மசாலாதனமான ஒரு பணத்துக்காக மட்டுமே படம் எடுக்கிற காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணுறதில்லை. ஏன்னா they put up with so many problems and struggles. அதை மீறி வரும்போது அந்த படைப்புகளும் it has to mean something அப்படின்னும் போது கதை தான் எங்களுக்கு முதல்ல இது. கதையும் அந்த மாதிரி கேரக்டர்ஸும் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக படுது. ஸோ அந்த கதைக்கு அந்த கேரக்டர்ஸ்க்கு யார் சூட் ஆகாங்களோ அவங்களாம் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அதுக்கு மேலே வந்து அவங்ககிட்ட தான் கேட்கணும், ஏன் வந்து விமன் ஃபில்ம் மேக்கர்ஸை வந்து அவங்க படம் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்கிறது அவங்ககிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி ஷார்ட் ஃபில்ம் ரன்னர் வந்து NACL அதனால நிறைய மெனக்கிட்டு ஒரு படம் எடுத்து இது மாதிரி காம்படிஷனுக்கு அனுப்பும் பொழுது எல்லாருக்குமே
அந்த ஒரு சுயநம்பிக்கை தான் தன்மானம் எல்லாம் இருக்கும். அவன் தைரியமாக காம்படிஷன் அனுப்புகிறாங்க. இது வீட்டில் இருக்கிறவங்க பாராட்டுறது வேறு விஷயம். நம்ம அத்தை பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் பாராட்டுறது. வெளி உலகத்துக்கு கொண்டு போய் ஒரு ஜூரி கிட்ட காட்டி அவங்க ஜூரி இறக்கவே பண்ண போகிறதில்ல. அந்த ஒரு பெரிய சோதனையை தாண்டணும். அது வந்துருச்சுன்னா இட் gives them so much of confidence. I see so many budding talents. சின்ன 5 நிமிஷத்துக்குள்ள இளைஞர்கள் பண்ணுறதை பார்த்தா உடனே சொல்கிறேன், தமிழ் சினிமா ஃபியூச்சர் பற்றி எங்களுக்கு கவலையே பண்ணணும். மென்ஸ் கேட்டகரி ஷார்ட் ஃபிலிம் பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் goes to எதிலி ஹட். இன்னைக்கு காலர் அன்கட்டில் கலராக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க. இதே மாதிரி அடுத்த காலர் அன்கட்லேயும் வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் சினிமாவை பற்றி உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம காலர் அன்கட் நிகழ்ச்சியை பாருங்கள். ஸோ இதோட நான் கிளம்புறேன். திஸ் இஸ் மீ ஃபரினா சைனிங் ஆஃப் ஃப்ரம் காலிவுட் அன்கட்.